தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று வேண்டினார். ஆண்டவர் இயேசுவும், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று அவரை குணப்படுத்தினார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்குரியவர்களே, கடவுளின் மீது நமக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது? முழுமையான விசுவாசத்தை நாம் அவர் மீது வைத்திருக்கிறோமா? கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலில் விடு என்றால் அது அவ்வாறு நடக்கிறது என்று ஆண்டவர் உறுதிபட சொல்லும் போது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மீண்டுமாய் அவர் மீது கொள்ளுகிற அந்த நம்பிக்கையின் பேரில் நமக்கு உறுதி ஊட்டுகிற போது, இந்த வார்த்தைகளில் நாம் முழுமையான நம்பிக்கை வைக்கிறோமா? இறை வார்த்தை அழகாகவே சொல்லுகிறது, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நாம் கடவுளின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது கடவுள் நம் மீது இரக்கமும் கருணையும் காண்பித்து நமக்கு விடுதலை வாழ்வை தருகிறார். இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் என்ன செய்தியை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கடவுள் எவ்வாறு அந்த தொழுநோயாளரின் மீது, பாதிக்கப்பட்டவரின் மீது, நோய்வாய்ப்பட்டவரின் மீது இரக்கம் காட்டினாரோ, நாமும் கூட நம்முடைய அன்றாட வாழ்வில் இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, நோய்வாய்ப்பட்டிருக்கிற மக்களுக்கு, நம் குடும்பத்திலேயே தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், பக்கபலமாக இருக்க வேண்டும். நம்மால் முடிந்த உதவிகளை கட்டாயம், நிச்சயம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல ஒவ்வொரு மாதமும் இந்த இடத்திற்கு தொழுநோயாளர்கள் 2 பேர் வருவார்கள். மாதந்தோறும் தவறாமல் வந்து சில உதவிகளை பெற்றுச் செல்வார்கள். சிறப்பாக இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அவர்கள் வருகை தரும்போது அவர்களுக்காக புதிய துணிமணிகளை எல்லாம் எடுத்து கொடுத்து, சிறு தொகையினையும் கொடுத்து, இந்த பங்கினுடைய கேலண்டர் அதெல்லாம் கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்புவது வழக்கம். இந்த முறையும் அப்படியாக அவர்கள் வருகிற போது, என் அன்பிற்குரியவர்கள், அவரிடத்தில் நல்ல அற்புதமான சில வார்த்தைகளை பேசினேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, சாப்பிட்டீங்களா, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கனிவோடு அவர்களிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை பேசிய போது அவர்களுடைய முகத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சி என்னால் காண முடிந்தது. என் அன்பிற்குரியவர்களே, நிச்சயம் அவர்களுக்குள் வலி இருக்கும், வேதனை இருக்கும். ஒவ்வொரு இடங்களாக சென்று அவர்கள் பிச்சை எடுக்கும் போது அவருடைய மனம் கூனி குறுகி வேதனைப்படும், துன்பப்படும். ஆனாலும் கூட அவர்களிடத்தில் நாம் கனிவோடும் இரக்கத்தோடும் பொறுமையோடும் நடந்து கொள்ளும் போது அவர்களுக்குள் இருக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கிறதே, அதுதான் என் அன்பிற்குரியவர்களே இறைவனுடைய பிரசன்னம். அதுதான் இறை பிரசன்னம். கடவுளை அந்த இடத்தில் நம்மால் காண முடியும், அல்லது நம்மிடத்தில் அவர்கள் கடவுளை பார்க்கலாம். நாம் அவர்களின் வழியாக துன்புறும் இயேசுவை பார்க்கலாம். அற்புதமான ஒரு நிகழ்வு. இத்தகைய மனப்பக்குவத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எங்கேயோ தேடி போகணும்னு அவசியம் இல்லை. நம்ம குடும்பத்திலே இருக்கலாம். கடன் பிரச்சனையில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதராக, நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதராக, தனிமையில் வாடுகின்ற முதியோனாக இருக்கலாம். அவர்களிடத்தில் நாம் நாடி செல்ல வேண்டும். கனிவான சில வார்த்தைகளை பேச வேண்டும். ஆறுதலான சில மொழிகளை நாம் கூற வேண்டும். அதன் வழியாக அவர்கள் ஊக்கம் பெறுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், இறைவனுடைய இறை பிரசன்னத்தை தங்கள் வாழ்வில் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். என் அன்பிற்குரியவர்களே, ஆனால் இன்றைய முதல் வாசகத்தை பாருங்க. இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால், பாலை நிலத்தில் சோதனை நாள் என்று கிளர்ச்சியினால் இருந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். கடவுள் இந்த இடத்துல ஒரு வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகளாக இவை அமைந்திருக்கின்றன. ஏனென்றால் 40 ஆண்டுகள் என் செயலை கண்டிருந்தும் என் மக்கள் என்னை சோதித்து பார்த்தார்கள். 40 ஆண்டுகளாக அவருடைய தேவைகளை எல்லாம் நான் நிறைவு செய்கிறேன்.
அவர்களை வழிநடத்தி வந்திருக்கிறேன். அவர்கள் துன்பப்படும் போது அந்த துன்பத்திலிருந்து விடுதலையை தந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் செய்த போதும் கூட இன்னும் கூட இந்த மனிதர்கள் என்னை சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள், என் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை என்று ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே எப்பொழுதும் இவர்களது உள்ளம் தவறுகின்றது, என் வழிகளை இவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டிற்குள் இவர்கள் நுழையவே மாட்டார்கள். கடவுள் எந்த அளவிற்கு மனிதர்களின் மீது கொள்ளுகிற வெறுப்பினை இது காண்பிக்கிறது. ஏனென்றால் தான் எவ்வளவுதான் இரக்கம் கொண்டு அவர்களை தேடி வந்தாலும், அவர்களுக்காக தன் ஒரே பேரான மகனையே அவர் கையளித்தாலும் கூட இன்னும் கூட அவர் மீது நம்பிக்கை இல்லாமல், அவர் மீது விசுவாசம் கொள்ளாமல், அவரை வெறுத்தொதுக்குகிறவர்களாய், அவரை புறக்கணிக்கிறவர்களாய், அவரை நிராகரிக்கிறவர்களாய், அவரை அவமானப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழும்போது, என் அன்பிற்குரியவர்களே, கடவுள் மிகுந்த வேதனைப்படுகிறார் நம்மை குறித்து. எனவே இந்த இடத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி இதுதான், வாழ்க்கை பாடம் இதுதான். கடவுளின் மீது முழுமையான நம்பிக்கையும் விசுவாசம் கொள்ளுகிற மனிதன் எப்படி ஆண்டவர் இயேசு அந்த தொழுநோயாளர் மீது இரக்கம் கொண்டாரோ, அதுபோல அன்றாட வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாமும் பிரதிபலிக்க முடியும். இரக்கச் செயல்களின் வழியாக, அன்பும் பாசமும் கொண்டிருப்பதின் வழியாக, கனிவான மொழி கூறுவதின் வழியாக நாமும் கடவுளை பிரதிபலிக்கிறோம். கிறிஸ்துவின் சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமென்.